பஸ்காவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போ அவரது பெயரால் கூடிடுவோம், இணைந்தே பலி அர்ப்பணிப்போம். புதிதாய் பீடம் அமைத்திடுவோம், குருவின் அன்புடன் இப்பலியை திருமுன்னிலையில் அர்ப்பணிப்போம். உன்னதங்களில் இறைவனுக்கு மாட்சி. ஆமென். உன்னதங்களில் இறைவனுக்கு மாட்சி. ஆமென். உன்னதங்களில் இறைவனுக்கு மாட்சி. ஆமென். பூமியில் மனிதருக்கு அமைதியும் நம்பிக்கையும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, நீர் தூயவர் தூயவர் தூயவர். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, வானும் பூமியும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீயாவினின்று எங்களை மீட்டருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி தொடக்க முதல் என்றென்றும் ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, நீர் தூயவர் தூயவர் தூயவர். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, வானும் பூமியும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பு திருமகன் மனித இனத்தை புதுப்பிக்கவும் மீட்கவுமாக இரக்கமுடன் எங்களுக்கு அளித்த மறைப்பொருள்களை நிறைவேற்ற நாங்கள் வலுவற்றோராயினும் எங்கள் வலுவின்மையை போக்கி எங்களை வல்லவராக்கியருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். ஆண்டவரே என் அரசேவும் புகழை என்றும் பாடிடுவே. இறைவா உந்தம் திருப்பெயரை போற்றிடுவே நான் எந்நாளும். ஆண்டவரே உம் புகழ் பாடி நாளும் உம்மை வாழ்த்திடுவே. ஆண்டவர் மாட்சி நிறைந்தவரும் மிகவும் புகழ்ச்சிக்குரியவரும். பாடிடுவாயின் ஆன்மாவே ஆண்டவரின் புகழ் கீதங்கள். வாழும் நாள்கள் முழுவதிலும் அவரது புகழை பாடிடுவே. வாழும் நாட்கள் முழுவதிலும் இறை புகழதனை பாடிடுவே. மன்னரிலோவே ஒருவரிலோ வேண்டா சரணம் வைத்திடுதல். நன்றே தகுதி
நன்றோனம் ஆண்டவர் தம் புகழ் பாடிடுதல் புகழ்வோம் அவரது திருப்பெயரை இறைவன் புகழற்குரியவரே. சிதறிய இஸ்ராயேலர்களை இறைவன் மீண்டும் சேர்க்கின்றார். எருசலேம் நகரை எழுப்புகிறார். அவரே கருணை கடலாவார். மக்களினங்கள் நடுவினிலே புகழ் கீதம் பாடிடுவே. திரளாம் மக்கள் முன்னிலையில் புகழ் பாடி வணங்கிடுவே. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவியார் மூவர்க்கும் புகழுண்டாகுக தொன்று முதல் ஆமென் ஆமென் என்றென்றும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பின் நறுமணம் எங்களில் வீசவும் உமது உண்மையின் ஞானம் எங்கள் ஆன்மாக்களை ஒளிர்விக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளி வரும் உமது திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பேறுகளும் நலன்களும் நிறைந்து முடிசூடி நிற்கும் திருச்சபையில் உம்மை இடைவிடாமல் புகழவும் மாட்சிப்படுத்தவும் எங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். தீர்க்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா, தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாமெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆன்மாக்களை மீட்பவரும் உயிரை நாளும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். குரல் எழுப்பி பாடுங்கள், அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள். என்றென்றும் வாழ்கின்ற வல்லவர் இறையை வாழ்த்துங்கள். இறைவா நீரே தூயவரே, வல்லவர் நீரே தூயவரே, இரவாதவரே தூயவரே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. புனிதர்களில் மனமுவந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் நிறவாதவருமான ஆண்டவரே, உமது இயல்புக்கேற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசியளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை, மகன், தூயாவியராகி இறைவா என்றென்றும். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நீங்கள் அமர்ந்து கவனமாக கேளுங்கள். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34 1 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகள். இறைவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் மோசேயை நோக்கி, முன்னவை போன்ற 2 கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முன்னைய பலகைகளின் மேல் இருந்த வார்த்தைகளையே நான் இப்பலகைகளின் மேல் எழுதுவேன். முன்னேற்பாடு செய்து கொண்டு காலையிலேயே சீனாய் மலை மேல் ஏறிச்செல். அங்கே மலையுச்சியில் என் முன் வந்து நில். உன்னோடு வேறொருவனும் ஏறிவர வேண்டாம். மலையெங்கிலும் எவனுமே காணப்படலாகாது. அந்த மலைக்கு எதிரே ஆடு மாடுகள் மேயவும் கூடாது என்றார். அவ்வாறே மோசே முன்னவை போன்ற 2 கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்பவிடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும். எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். சகோதர சகோதரிகளே, செக்கரியா இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 7 முதல் 13 வரை உள்ள இறைவார்த்தைகள். செக்கரியா இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 7 முதல் 13 வரை உள்ள இறைவார்த்தைகள். பாபிலோனில் குடியிருக்கும் சீயோனே, தப்பி பிழைத்துக்கொள். என்னை தமது மாட்சிக்கென்று அனுப்பிய ஆண்டவர் உங்களை கொள்ளையடித்த வேற்றினத்தாரை குறித்து, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்கிறார். இதோ அவர்களுக்கு எதிராக என் கையை ஓங்கப் போகிறேன். தங்களுக்கு பணிவிடை செய்தவர்களுக்கு கொள்ளை பொருள் ஆவார்கள். அப்பொழுது நீங்கள் என்னை அனுப்பியது படைகளின் ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி. இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேருவார்கள். அவர்கள் அவருடைய மக்களாயிருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கி கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள். ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். இறைவனாகிய ஆண்டவருக்கு புகழ். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வாழ்வளிப்பவையும் நிறைத்தன்மீதுமான உமது கட்டளைகளின் இனிய குரலை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியை உணர்வித்தருளும். அவை வழியாக ஆன்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமல் உம்மை புகழவும் உமது கருணையாலும் ஆசியாலும் எங்களுக்கு உதவி அளித்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாராகிய இறைவா, என்றென்றும் ஆமென். சகோதர சகோதரிகளே, யோவானுக்கு அருளப்பட்ட திருவழிபாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 1 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகள். அதிகாரம் 21 1 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகள்.
மெஸ்ஸியா உம்மை ஆசீர்வதிப்பாராக. பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் எனும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். நான் தன் மணமகனுக்கு ஆக தன்னை அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இறந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மை உள்ளவை என எழுது என்றார். பின்னர் அவர் என்னிடம் கூறியது, எல்லாம் நிறைவேறிவிட்டது. அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே. தாகமாய் இருப்போருக்கு வாழ்வளிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் குடிக்க கொடுப்பேன். வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பெறாக பெறுவர். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பார்கள். நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா 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 பாடுகிறேன் நான். அல்லேலூயா அல்லேலூயா. என் உள்ளத்தில் இனிதொரு செய்தி ததும்பி வழிந்து நிறைகிறதே. மன்னவர் திருமுன் தேனினும் இனிய இசையாயதனை வடித்திடுவேன் நான். என்றென்றாவும் வருகவைகையில் எழுதும் கோல் போலாகின்றதே. தந்தை திருமகன் தூயாவியார் மூவர்க்கும் புகழுண்டாகட்டும். தொன்று தொடங்கி இன்றும் என்றும் அவ்வாறாகுக. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா 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 பாடுகிறேன் நான். அல்லேலூயா அல்லேலூயா. சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆத்மாவுடனும். புனித மத்தேயு அறிவித்த நம் ஆண்டவர் இயேசு மெசியாவின் தூய நற்செய்தி. நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 18 முதல் 23 வரை. புனித மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரம் 18 முதல் 24 வரையுள்ள இறைவசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால்
கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். தற்போது ஆயர் அவர்களுடைய கிறிஸ்மஸ் நற்செய்தியை நாம் கேட்போம். எல்லோரும் கவனமாக கேட்க வேண்டும். கடைசியில் கேள்விகள் கேட்கப்படும். ஆயரின் திருமுகம். கிறிஸ்துவின் பிறப்பில் நாம் அகமகிழ்கின்றோம். இம்மகிழ்வை கொண்டாட கடந்த 25 நாட்களாக மிகுந்த எதிர்பார்ப்புடன் நம்மை தயாரித்து கொண்டிருக்கின்றோம். நம் வாழ்வில் இயேசுவின் உடனிருப்பை உள்ளுணர இந்த கிறிஸ்மஸ் நமக்கு அன்பு அழைப்பும் விடுக்கின்றது. வார்த்தை மனிதரான இரகசியத்தின் உட்பொருளை நாம் இந்நாட்களில் தியானிக்கின்றோம். இறைமகன் மனிதரான புரிய இயலா இந்த இரகசியத்தின் ஆழமான முக்கியத்துவத்தை நாம் தியானிக்கும் போது நம் ஒவ்வொருவரின் வாழ்வும் அவரோடு ஒன்றாகின்றது. எனவே நாம் இந்நாட்களில் தனிப்பட்ட வகையில் இறைவனோடு நேரத்தை செலவழிப்பது, இறை வார்த்தை வாசிப்பது, தினசரி திருப்பலியில் பங்கேற்று நற்கருணை உட்கொள்வது, நோன்பு மற்றும் உரத்தல் செயல்களில் ஈடுபடுதல், பிறரன்பு பணிகளை செய்தல் போன்ற நற்செயல்களின் மூலம் அவருடைய வருகைக்கு நம்மை தயார்படுத்தி கொண்டோம். நாம் இப்போது இந்த மகிழ்வான நிகழ்வை கொண்டாடும் போது காலங்களையும் கலாச்சார எல்லைகளையும் தாண்டிய மனநிலைக்கு நாம் இதயங்கள் ஈர்க்கப்பட வேண்டும். மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18 முதல் 24 கூறியவாறு இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான பிறப்பின் நிகழ்வை நாம் காண்கின்றோம். இது உலகெங்கிலும் உள்ள இறைமக்களின் இதயங்களை ஈர்த்து கிறிஸ்துவின் பால் கவர்ந்தெழுக்கின்றது. நேர்மையாளரான யோசேப்பு கன்னிமரியாவுடன் செய்து கொண்ட திருமண ஒப்பந்தத்தில் இந்நிகழ்வு தொடங்குகிறது. நாசரேத் என்னும் ஊரில் அமைதியான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் வாழ்வை இந்த எதிர்பாராத அறிவிப்பு புரட்டி போட்டது. மரியாள் ஓர் இளம் கன்னிப்பொன். தூய ஆவியாரால் கருவுற்றது சாதாரண நிகழ்வு அல்ல. இது முற்கால இறைவாக்குகளின் நிறைவேற்றம், மனித குலத்திற்கான கடவுளின் மகத்தான திட்டத்தின் துவக்கம். தான் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண் கருவுற்றிருக்கும் செய்தியை கேள்விப்பட்ட யோசேப்பின் மனநிலை கற்பனை செய்து பார்க்க இயலா ஒன்று. எனினும் எவ்வித குழப்பமும் இல்லாமல் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் விலக்கிவிட தீர்மானித்தார். ஆனால் அவரது கலக்கத்தை கண்ட இறைவன் தன் தூதரை அனுப்பி மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியாரால் என்று மனித புரிதலின் வரம்புகளை மீறிய அந்த செய்தியை அறிவித்து தெளிவையும் மன உறுதியையும் அளித்தார். மேலும் யோசேப் அவருக்கு இயேசு என்று பெயரிட பணிக்கப்பட்டார். ஏனெனில் அவர் தனது மக்களை அவர்களின் பாவங்களிலிருந்து காப்பாற்றுவார். மனித குலத்திற்கு இறையன்பின் வெளிப்பாடாகவும் மீட்பின் உருவகமாகவும் வந்து பிறந்த இயேசு என்ற பெயர் யெகோவா மீட்கின்றார் என்ற ஆழமான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. இதோ, கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். மத்தேயு 1:23 என்ற ஏசாயான் இறைவாக்கு
இவ்வாறு நிறைவேறியது. இம்மானுவேல் என்னும் சொல்லாடல் கிறிஸ்மஸின் மையமாக விளங்குகிறது. காரணம், கடவுள் நம்மிடையே வசிக்க தேர்ந்தெடுத்த வாசகம் அது. இயேசுவின் மூலம் மனிதகுலத்துக்கு வெளிப்பட்ட இறைமை அது உலக வரலாற்றை மாற்றி அமைத்தது. கடவுளின் இருப்பு ஒரு காலத்தில் விண்ணகத்தில் மட்டுமே இருந்தது, ஆனால் இப்போது நம்மிடையே இருக்கின்றது. அது நாசரேத்தின் புழுதி நிறைந்த வீதிகளில் நடந்து மனிதர்களோடு மனிதனாக தன்னை ஐக்கியப்படுத்தி வெளிப்படுத்துகிறது. நம்பிக்கையின் மனிதரான யோசேப் வானதூதரின் செய்திக்கு கீழ்ப்படிதலுடன் பதிலளித்தார். அவர் மரியாவை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டு கடவுளின் மீட்பு திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு முக்கிய பங்கேற்பாளராக மாறினார். இதன் மூலம் அசைக்க இயலா நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் அவர் உலகுக்கு எடுத்து காட்டுகின்றார். நம் வாழ்வில் ஏற்படும் எதிர்பாராத சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள தூய யோசேப் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். கடவுளின் திட்டங்கள் பெரும்பாலும் நம் புரிதலுக்கு அப்பாற்பட்டவையாக விளங்குகின்றன. இன்று கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் மத எல்லைகளை கடந்து நம்பிக்கை மற்றும் புதுப்பித்தலின் உலகளாவிய செய்தியை வழங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நடுவில் இன்று தொடர்ச்சியான பல்வேறு போராட்டங்களாக உலகம் முழுவதும் எதிரொலிக்கின்றது. அவரது வாழ்க்கை போதனைகள் மற்றும் கல்வாரி சிலுவையின் தியாகம் ஆகியவை மீட்பு மற்றும் நிலைவாழ்வின் செய்தியை வழங்குகின்றன. வெற்றிகரமான வாழ்வுக்கான நம்பிக்கையை அளிக்கின்றன. வெறுப்பு, வன்முறை, பிளவு போன்ற சவால்களால் நிரம்பியிருக்கும் இந்த உலகம் இயேசுவின் கால பகைச்சூழலை பிரதிபலிக்கிறது. இருப்பினும் கிறிஸ்மஸ் அன்பு மற்றும் இரக்கத்தின் எதிர்கதையை வழங்குகிறது. இருண்ட உலகில் இயேசுவின் பிறப்பும் ஒதுக்கப்பட்டவர்களோடு அவர் கொண்ட கரிசனையும் இறைவனின் நிபந்தனையற்ற அன்பை அனைவருக்கும், குறிப்பாக சமூகத்தின் விளிம்புகளில் வாழ்கின்றவர்களுக்கும் காட்டுகின்றது. கிறிஸ்துமஸ் வழங்கும் செய்தி தன்னலமற்ற உண்மையான அன்பு. இது நண்பர்களுக்கும் எதிரிகளுக்கும் ஒரே மாதிரியாக விரிவடையும் உள்ளார்ந்த நேசம். இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் துன்பங்களை எதிர்கொண்டாலும் அன்பையும் மன்னிப்பையும் வலியுறுத்துகின்றன. வெறுப்பின் மீதும் அன்பின் சக்தியும் வன்முறையின் மீதும் அமைதியும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். அநீதிக்கும் வெறுப்புக்கும் ஆளானவர்களுடன் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஒதுக்கப்பட்டவர்களோடு கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் போதனைகளை வாழ்விலும் வார்த்தைகளிலும் வெளிப்படுத்துவதன் மூலம் கிறிஸ்து பிறப்பு விழாவின் மதிப்பீடுகளை மீண்டும் உறுதிப்படுத்தி நமது வாழ்த்துக்களை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். ஓரங்கட்டப்பட்டவர்களின் உருவமான இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைந்தவர்களிடம் அன்பை வெளிப்படுத்தினார். அமைதி, மன்னிப்பு மற்றும் ஏற்றுக்கொள்வது பற்றிய அவரது போதனை உலகின் இருளை அகற்றுவதற்கான வழிகாட்டியாக திகழ்கிறது. கிறிஸ்துமஸ் இருளில் நம்பிக்கையும் அன்பின் ஒளியையும் வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பால் தோன்றிய இந்த ஒளி தனிப்பட்ட மற்றும் உலகளாவிய சவால்களின் மூலம் தொடர்ந்து நம்மை வழிநடத்துகிறது. இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாடும் போது அதன் உண்மையான பொருளை உணர்ந்து அன்மையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பரப்பி நம்மை சுற்றியுள்ளவர்களின் வாழ்வில் அர்த்தமுள்ள மாற்றத்தை ஏற்படுத்துவோம். இந்த பண்டிகை காலத்தில் நாம் அன்பளிப்புகளை பரிமாறி உணவு பகிர்ந்து குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோடு இணைந்து கொண்டாடும் போது நமது கொண்டாட்டத்திற்கான உண்மையான காரணமாகிய மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மறந்துவிடக்கூடாது. யோவானின் பிறப்பை கண்டு மக்கள் வியந்து அவர் என்ன பெரிய காரியங்களை செய்வார் என்று அதிசயித்ததைப் போல இயேசுவின் பிறப்பு நம் வாழ்விலும் உலகிலும் ஏற்படுத்திய ஆழமான தாக்கத்தை மனதில் கொள்வோம். நாம் ஒருவருக்கொருவர் தெரிவிக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் வெறும் வெற்று வார்த்தைகள் அல்ல, அது செயல்களுக்கான அழைப்பு என்பதை நினைவில் கொள்வது அவசியம். நம்முடைய வாழ்த்துக்கள் ஒடுக்கப்பட்டவர்களோடு ஒன்றிக்கவும், அமைதி ஏற்படுத்தவும், சமத்துவத்தை நிலைநிறுத்தவும் உதவட்டும். சீரோ மலபார் ஆயர் பேரவை 2024 ஜனவரி 8 முதல் 13 வரை காக்கு நாட்டில் நடைபெறும் என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள். நமது உயர் பேராயர் கர்தினால் மார் ஜார்ஜ் ஆலஞ்சேரி அவர்கள் பதவி விலகியதை அடுத்து கூடுகின்ற இந்த ஆயர் மன்றத்துக்கு புதிய உயர் பேராயரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு உண்டு. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, நமது திரு அவையை வழிநடத்த இறைவன் அவரது இதயத்திற்கு இதமான நல்ல ஆயரை தேர்ந்தெடுக்க இந்த ஆயர் மன்றத்திற்கு அருள் கூர்ந்திட ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு மறை மாவட்டத்தில் 4 திருத்தொண்டர்கள் அருட்பணியாளர்களாக திருநிலைப்படுத்த உள்ளார்கள். அவர்களில் திருத்தொண்டர் லிஜா 2024 ஜனவரி 2ஆம் நாள் அருட்பொழிவு செய்யப்பட உள்ளார்.
குருத்துவம் என்னும் மறுக்கொடையை பெறுகின்ற இவர்களுக்காகவும் ஜெபிப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் இறுதியை நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் வாழும் பகுதிகளில் இயேசுவுக்கு சாட்சியாக மிகுந்த அர்ப்பணிப்புடனும் தைரியத்துடனும் நம்பிக்கையை வாழ்வாக்குவதில் உங்கள் உண்மைத்தன்மைக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அன்று பெத்லகேமில் நிலவிய மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஆச்சரியமும் இன்று நம் இதயங்களை புதிதாக நிரப்பட்டும். இயேசுவின் பிறப்பை ஒட்டி அற்புத நிகழ்வுகளை கண்டவர்களின் முன்மாதிரியால் நாம் ஈர்க்கப்பட்டு நம் மீட்பர் வகுத்துள்ள பாதையில் பிரமிப்புடனும் நன்றியுடனும் புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணிப்புடனும் முன் செல்வோம். அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்வில் நிரம்ப இறைவனை வேண்டுகிறேன். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்றும் ஈசோ மெசிகாவில் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன், தக்கலை மறைமாவட்ட ஆயர், ஆயர் இல்லம், 24/12/2023. இச்சுற்றுமடலை 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமை அனைத்து பங்குகள் மற்றும் சிற்றாலயங்களில் வாசிக்க வேண்டும். ஒரே ஒரு கேள்வி. வருகின்ற ஜனவரியில் ஒரு விருத்தோ அருட்பொழிவு உண்டு. அந்த டீக்கனுடைய பேர் லிஜு. லிஜோ அல்ல, லிஜு. லிஜு. ഇനി ഒരു ജനറലായ ഒരു കേൾവി. യേശു എൻ്റെ വാർത്തയ്ക്ക് പൊരുൾ. യേശു എൻ്റെ പേരിനുடைய பொருள். யெகோவா மீட்கின்றார். யாஹ்வே சேவ்ஸ். இயேசுஸ் யாஹ்வே சேவ்ஸ் என் பொருள் கடவுள் மீட்கின்றார், கடவுளை மீட்பர். நாம் எல்லோரும் ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடனும் இழச்சத்துடனும் மனவர்த்துடன் நின்று ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆதாமின் பாவத்தால் வீச்சிட்ட மானிடரின் மீட்பராக வாக்களிக்கப்பட்ட மெசியாவே, எங்களுக்கு பாவ மன்னிப்பும் மீட்பும் தந்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். முற்கால குலமதவர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருந்த மெசியாவே, அருள் வரங்கள் தந்து திருச்சபையை வளப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மீட்பராய் வந்த மெசியாவை ஏற்றுக்கொள்ளும் வகையில் மூதாதையர்கள் மற்றும் இறைவாக்கினர்கள் வழியாக மக்களின் உள்ளங்களை ஆயத்தமாக்கி ஆண்டவரே, அன்றாட வாழ்வில் உம்மை ஏற்று வாழ எங்கள் இதயங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக வாசலை எங்களுக்காக திறக்கும் பொருட்டு மனிதரான மெசியாவே, உமது வருகை எடுத்திருக்கும் ஆற்றலை எங்களுக்கு அளித்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மனிதரால் வழியாக மனித இனத்தை மாட்சிப்படுத்திய மெசியாவே, நீர் எங்கள் குடும்பங்களை இறையன்பால் வளப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மெசியாவின் திருச்சபை முழுவதுக்கும் தலைவரான மார் பிரான்சிஸ் திருத்தந்தையும், எங்கள் சபையின் பரிபாலகர் மார் செபாஸ்டியன் நாயருக்காகவும், எங்கள் உயர் மறைமாடத்தின் தலைவரான மார் ஜோசப் பேராயரையும், எங்கள் தந்தையும் மறைமாடத்தின் தலைவருமான மார் ஜார்ஜ் ராஜேந்திர நாயர் என் ஆயர்களையும் உமது ஆன்ம கொடைகளால் நிரப்ப வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நாம் அனைவரும் நம்மை நம்ம ஒருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஒப்பு கொடுப்போம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். நம்முடைய எல்லா தேவைகளும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம்.
ഇമ്മാനുവേൽ, கடவுள் நம்முடனே. നമ്മുടെ എല്ലാ துன்பங்களிலும் துயரங்களிலும் நம்முடைய இன்பங்களிலும் ஆண்டவர் நம்முடன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு எந்த சூழலிலும் ஆண்டவரை கைவிடாமல் அவருடைய கரம் பிடித்து நடக்க உறுதியான நம்பிக்கையை வேண்டுவோம். ஆண்டவராகிய இறைவா, எங்களிடம் ஜெப உதவிகள் கேட்ட எல்லோருடைய ஜெபங்களையும் நாங்கள் இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கின்றோம். குறிப்பாக நோயால் தவிக்கின்றவர்கள், இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் அவதியுறுகின்ற மக்கள், அவர்களை தொட்டு குணப்படுத்தியருளும். வாழ்க்கையில் எதிர்பார்ப்பில்லாமல், லட்சிய உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை ஆண்டவரே, அவர்களை சரியான பாதையில் வழிநடத்தியருளும். திருச்சபையிலிருந்து விலகி நிற்கின்றவர்கள், அவர்களை ஆண்டவரே அழைத்து ஆலயத்திற்கு திரும்பி வர மனமாற்றத்தை கொடுத்தருளும். எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். நல்ல புத்தி ஞானத்தையும் கொடுத்து அவர்கள் நல்ல எதிர்காலத்தை அடைய சிறந்த மக்களாக, சமூகத்துக்கு முன்மாதிரியாக, ஒளியாக, விளக்குகளாக மாற அவர்களை ஆசீர்வதியும். எங்களுடைய பெற்றோர்களை ஆசீர்வதித்தருளும். நல்ல உடல்நலத்தை கொடுத்து ஆசீர்வதித்தருளும். வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் வாழ்கின்ற மக்கள், ஆண்டவரே, அவர்களுடைய பாதையில், அவருடைய வேலைகளில், அவருடைய எல்லா செயல்பாடுகளிலும் ஆண்டவரே உடனிருந்து அவர்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருந்து வழிநடத்தியருளும். கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு வர வேண்டும் என்று நினைத்தும் பல சூழலால் வர முடியாதவர்கள், லீவு கிடைக்காதவர்கள், அவர்களை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கும் நல்ல மகிழ்ச்சியும் அமைதியும் கொடுத்தருளும். ஆண்டவரே, கடன் தொல்லைகளால் வருந்துகின்ற மக்கள், அவர்களுக்கு ஆண்டவரே வாழ்க்கையில் தேவையான எல்லா உதவிகளும் தேவையான எல்லாம் வழங்கி அவர்களை வழிநடத்தியருளும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருந்துகின்ற மக்களை, அந்த தம்பதிகளுக்கு அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தருளும். செய்யாத குற்றங்களுக்கு சிறை தண்டனை அனுபவிக்கின்றவர்களை விடுதலை செய்தருளும். ஆண்டவரே, எல்லோரும் ஒற்றுமையில் மகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட எல்லோருக்குமான நற்செய்தி, அமைதியின் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, நாங்களும் நமது புல்குடிலின், புல்தொழுவின், மாட்டுத்தொழுவின் எளிமையில் வாழ எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இல்லாமல் இறைவா, உம்மை நாங்கள் பணிந்து வேண்டுகின்றோம். உமது அருள் வரங்களால் எங்களை நிரப்பியருளும். உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உமது அருளும் ஆசியும் உமது கருணை பெருக்கால் நீர் தெரிந்தெடுத்த மந்தையான மக்கள் அனைவருடையவும் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் காரணமாவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாராகிய இறைவா என்றென்றும். ஆமென்.
ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். சகோதர சகோதரிகளை நீங்கள் கைவித்தலக தலைவணங்கி ஆசியை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, கத்தோலிக்க தன்மையின் திருத்துவ மரபும் கொண்ட திருச்சபையின் மீது உமது கருணை நிறைந்த வலக்கரம் நீட்டியருளும். காண்பவையும் காணாதவையுமான எல்லா விபத்துகளிலிருந்தும் அதனை பாதுகாத்தருளும். பக்தியுடனும் கவனத்துடனும் தூய்மையுடனும் உமது முன்னிலையில் பணிவிடை புரிய இரக்கங்கூர்ந்து எங்கள் அனைவருக்கும் தகுதி அளித்தருளும். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களை உம்முடன் ஒப்புரவாக்கு நீதி நிறை நற்செயல்களால் வாழ்நாள் முழுவதும் உம்மை தகுந்தவாறு மனமகிழ செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும். உமக்கு இடைவிடாமல் புகழும் மாண்பும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களை தகுதியுடையோராக்கியருளும். தந்தை, மகன், தூயாவியராகிய இறைவா, என்றென்றும் திருமுழுக்கு பெற்று வாழ்வு நடத்தால் மித்தோட பெற்றோர்கள் பக்துடனும் கவனத்துடனும் இம்மறைபொருட்களில் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவரில் நான் திடமாய் நம்பிக்கை வைத்தேன். திருவுடல் திருரத்தம் பலிபீடத்தினிதோ நேசபயத்துடன் அணுகிடுவோம். அனைவரும் ஒன்றாய் திருமுன்னே வானவர் அணியோடு சேர்ந்தினிதே பாடுவோம். இறைவன் தூயவரே, தூயவரே, என்றும் தூயவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி. இறைவனின் தாய் கன்னிமரியாவையும் நிர்மையாளரான புனித யோசப்பையும் தூய பலிபீடத்தில் நினைவு கூறுவோம். தொடக்கம் முதல் என்றுமாவே இறைமகனின் திருத்தூதர்களே, ஒரே மகனின் நண்பரே, உலக அமைதிக்காக மன்றாடுங்கள். இறை மக்கள் அனைவரும் ஆமேன் ஆமேன் என்று ஆர்ப்பரிக்கட்டும். நமது தந்தையாகிய மார்த்தோமாவின் நினைவுடன் வெற்றி வாகை சூடிய நேர்மையாளர் மற்றும் முடிசூடிய மறை சாட்சியரின் நினைவு புனித பலிபீடத்தில் இருப்பதாக. எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்முடனே, நம் அரசர் நம்முடனே, நம் இறைவன் நம்முடனே, யாக்கோபின் இறைவன் நம் துணைவரே. சிறியோரும் வலியோரும் உமது மாட்சி மிகு உயிர்த்தெழுதல் வழியாக நீர் உயிர்த்தெழ செய்வீர் என்ற எதிர்பார்ப்புடன் இறந்தோர் அனைவரும் துயிலுறுகின்றனர். அவர் திருமுன் உங்கள் இதயங்களை திறப்பி நோன்பால் ஜெபம் மற்றும் மனவருந்துகளுடன் மெசியாவையும் அவர் தந்தையும் தூய ஆவியாரை மகிழ்விப்போம். எல்லாமல்ல தந்தையாகிய ஒரே கடவுளை நம்புகின்றோம். காண்பவை காணாதவை யாவும் படைத்தவரை நாங்கள் நம்புகின்றோம். கடவுளின் ஒரே மகனும் படைக்கப்பட்டவை யாவுக்கும் தலைபேரானவரும் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தவரும் படைக்கப்படாதவரும் ஒரே ஆண்டவருமான ஈசோ மிசியாவை நாங்கள் நம்புகின்றோம். அவர் உண்மை கடவுள் என்று உண்மை கடவுள் தந்தையோடு ஒரே பொருளானவர். அவர் வழியாக உலகம் உருவாக்கப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியாரால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். இறந்தோரையும் வாழ்வோரையும் தீர்ப்பிட மீண்டும் வர இருக்கின்றார். தந்தையிடமிருந்து புறப்படும் உண்மையின் ஆவியாரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நாங்கள் நம்புகின்றோம். ஒரே புனித திருத்தூதர் வழிவரும் கத்தோலிக்க திருச்சபையை நாங்கள் நம்புகின்றோம். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது புகழை பாட உம்மை வல்லவராக்குவாராக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. குலமுதல்வர்கள், உயிர் பேராயர்கள், பேராயர்கள் மற்றும்
ஆயர்களுமான நம் தந்தையர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் ஆகியோர், துறவியர், நம் பெற்றோர், பிள்ளைகள், சோதர சகோதரிகள் ஆகிய நினைவு கொண்டு மன்றாடுங்கள். மிஸ்ஸாவின் நண்பர்கள், நம்பிக்கையாளர்களுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்வுலகை விட்டு சென்ற நம்பிக்கையாளர் அனைவரையும் நினைவு கூறுங்கள். மிஸ்ஸாவின் அருளால் இப்பலி நமது உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசு முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவரே, ஆசி அளித்தருளும். என் அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவுளத்தை நிறைவேற்ற உம்மை வலுப்படுத்துவாராக. இப்பலி அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீர் ஒப்பு கொடுக்கும் இப்பலியில் அவர் உதவி கொள்வாராக. ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்கள் மீது பொழுந்த நிறைவான அருள் கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். முதுமெசியாவின் திருவுடல் திருரத்த மறைபொருள்களின் பணியாளராய் இளையோரும் பாவிகளுமாயிருந்த எங்களை உமது இரக்க மிகுதியால் கனிவுடன் தகுதியுடையோராக்கினீர். நீரளித்த இக்கொடையை மிகுந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடும் நிறைவேற்ற எங்களை வல்லவர்களாக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் உமக்கு புகழும் மாண்பும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். சகோதர சகோதரிகளே, மிஸ்ஸியாவின் அன்பில் நீங்கள் சமாதானத்தை வழங்குங்கள். உலகில் சமாதானம் நிலவவும் உமது அருளால் ஆண்டின் பல்வேறு காலங்கள் செழிப்படையவும் இப்பலியை நீர் ஏற்றுக்கொள்ளும். உமது திருமுன் ஒப்பு கொடுக்கப்படும் இவ்வர்ப்பண பொருளை பெற்றுக்கொள்ள தகுதியுடைய திருச்சபையின் மக்களுக்காகவும் இப்பொழுதும் திருமுன் நிற்கும் அடியாருக்காகவும் எங்களுக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் குறிப்பாக ஆயினு ஜீவன் என்பவருக்காகவும் இப்பலியை நீர் ஏற்றருள்வீராக என்றென்றும் ஆமேன். நாம் அனைவரும் மன தூய்மையுடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணியுடன் நின்று இங்கே நிறைவேற்றப்படுபவற்றை உற்று நோக்குங்கள். அஞ்சுதற்குரிய மறைபொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தலை தோங்கும்படி மன்றாட தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணுக்களப்பி அமைதியாக ஒரே எண்ணத்துடனும் இறையச்சத்துடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. நம் ஆண்டவராகிய இயேசு மிசியாவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். உங்களுடைய சிந்தனைகள் விண்ணகத்திற்கு எழும்பட்டும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் பூர்வீக இறைவா, ஆராதனைக்குரிய அரசரே, உம் திருமுன்னிலையில் எழுப்புகிறோம். படைப்புக்கெல்லாம் ஆண்டவரான இறைவனுக்கு திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அது நீதியும் தகுதியுமானது. சமாதானம் நம்முடனே. தந்தை, மகன், தூயாவியராகிய இறைவா, முதுமாட்சி மிகு மூவர் இறைமேன் ஆராதனைக்குரிய திருப்பெயருக்கு எல்லா உதடுகளிலிருந்து புகழும், எல்லா நாவுகளிலிருந்து நன்றியும், எல்லா படைப்புகளிலிருந்து வாழ்த்தும் உரியனவாகுக. ஏனெனில் நீர் உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் கனிவுடன் படைத்து மனித இனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர். வானோர்களின் ஆயிரங்களும் வானதூதர்களின் 10,000ங்களும் மாட்சி நிரம்பி உம்மை வணங்கி ஆராதிக்கின்றனர். நெருப்பு தன்மையரும் உருவிலிகளுமான வான்படைகள் முது திருப்பெயரை போற்றுகின்றனர். தூயோரும் உருவிலிகளுமான கிரூபுகள் சராபியங்களுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரான உம்மை ஆராதிக்கின்றனர். இறைவன் நிலையில் மிகு குரலில் இடையிடன்றி புகழ்கீதம் இசைக்கின்றனரே ஒரு சேர. நிலையாய் மாட்சியில் வாழ்கின்ற ஆண்டவர் என்றும் தூயவரே, வல்லவர் இறைவன் தூயவரே. வானோடு பூமி நிறைந்ததுவே, வான்புகழ் மன்னர் மாட்சிகளா. உன்னத வீதியில் ஓசன்னா, தாவீது மைந்தருக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயராலே வந்தவர் மீண்டும் வருபவரும், மேன்மை தங்கிய மன்னரவர். உன்னத வீதியில் ஓசன்னா. ஆண்டவராகிய இறைவா, இவ்விண்ண அணிகளுடன் சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
திருமகன் எங்களுக்கு கட்டளையிட்டது போல் எளிய வலுவற்ற கவலைமிக்க இவடியார்கள் திருப்பெயரில் ஒன்றாக கூடியுள்ளோம். எங்கள் மீட்பு நினைவான மறைப்பொருளை திருமுன்னிலையில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போல் அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். தாம் கையளிக்கப்பட இருந்த இரவில் ஈசோ தம் மாசற்ற திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி, ஆராதனைக்குரிய தந்தையே, உம்பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பிற்கப்படும் என் உடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவ்வுண்ணமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அழைத்து கூறியதாவது: இது பாவம் மன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்த இதை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, கைமாறளிக்க இயலா அரும்பெரும் கொடைகளை நீர் எங்களுக்கு அளித்திருக்கின்றீர். உமது இறை வாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு நீரே எங்கள் மனித இயல்பு கொண்டு வீழ்ச்சியுற்ற எங்களை கைதூக்கி விட்டீர். வாழ்விழந்த எங்களை வாழ செய்தீர். பாவிகளாகி எங்கள் கடன்களை மன்னித்து எங்களை புனிதப்படுத்தினீர். எங்கள் புத்திக்கு ஒளி தந்தீர். எங்கள் பகைவர்களை தோற்கடித்தீர். உமது ஆசியை ஏராளமாக பொழிந்து எங்கள் வலுவற்ற இயல்பை மாண்புற செய்தீர். நீர் எங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசிகளுக்குமாக நாங்கள் உமக்கு புகழும் மாண்பும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள், சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உலகளாவிய திருச்சபையின் தந்தையும் தலைவருமான மார் பிரான்சிஸ் திருத்தந்தை, எங்கள் சபையின் பரிபாலகர் மார் செபாஸ்டின் நாயர், எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவரான மார் ஜோசப் பேராயர், எங்கள் மறை மாவட்டத்தின் தலைவரும் தந்தையுமான மார் ஜோர்ஜ் ராஜேந்திர நாயர், குருக்கள், திருத்தொண்டர்கள், துறவியர், பொதுநிலையினர், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் ஆகியோருக்காகவும் புனித கத்தோலிக்க திருச்சபை அனைத்திற்காகவும் இப்பலியை ஏற்றருளும். இறைவாக்கினர், திருத்துதர்கள், மறை சாட்சியர், புகழ்தற்குரியோர் ஆகியோரின் வணக்கத்திற்காகவும் முதுமை நிலையில் உணர்ந்தவர்களாயிருந்த நேர்மையாளர்களும் தூயவர்களும் ஆகிய மறை தந்தையர் அனைவருக்காகவும் இப்பலியை ஏற்றருளும். கவலையுறுவோர், துன்பப்படுவோர், ஏழையர், துயருறுவோர், நோயிற்றோர், இடுக்கண்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும் முதுபேராலங்களை விட்டு சென்ற இறந்தோர் அனைவருக்காகவும் முது இறக்கத்தை எதிர நோக்கி காத்திருக்கும் இம்மக்களுக்காகவும் தகுதியற்ற எனக்காகவும் இப்பலியை ஏற்றருளும். ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்களுக்கு கற்பித்தது போல் மாசற்ற புனிதமான இப்பலி வீடத்தில் முதுமெசியாவின் உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்நாள் முழுவதும் முது அமைதியும் சமாதானமும் எங்களுக்கு அளித்தருளும். நீர் ஒருவரே உண்மையான இறை தந்தை என்றும் அன்பு திருமகனே மெசியாவை நீரே அனுப்பினீர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாகிய மெசியா வந்து வாழ்வெளிக்கும் நற்செய்தி வழியாக திருமுழுக்கின் உயிருள்ள வாழ்வெளிக்கும் அடையாளத்தால் முத்திரையிடப்பட்ட தூய கத்தோலிக்க திருச்சபையின் மக்களான அனைவருக்கும் தேவையான மாசன்மையும் தூய்மையும் கற்பித்தருளினார் என்றும் மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு மெசியாவின் திருப்பாடுகள், இறப்பு, அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய புனிதமிக்க வாழ்வெளிக்கும் இறைத்தன்மை வாய்ந்த மறைப்பொருளை நாங்கள் மகிழ்வுடன் நினைவு கூறவும் போற்றவும்
நிறைவேற்றவும் செய்கிறோம். நீங்கள் பக்தி இணக்கத்துடன் மௌனமாக வேண்டுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவரையும் தூய ஆவியார் எழுந்தருள்வாராக. உம்மடியார்களின் திருப்பலியில் அவர் வந்துரைந்து இதனை ஆசியால் நிரப்பி புனிதப்படுத்துவாராக. இது எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோர் உயிர்த்தெழுதலின் மேலான எதிர்நோக்குக்கும் உண்மை மகிழ்வித்த அனைவரோடு சேர்ந்து பின்னரசில் புது வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராகிய இறைவா, எங்களுக்காக நீர் வகுத்த மேன்மை மிக்க வியப்புக்குரிய இம்மீட்பு திட்டத்தை முன்னிட்டு நாங்கள் உம்மை இடைவிடாமல் புகழ்கின்றோம். உம்முடைய மெசியாவின் விலைமதிக்க இயலா இரத்தத்தால் மீட்கப்பட்ட திருச்சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் எதிர்நோக்குடனும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உயிருள்ள தூய வாழ்வழிக்கு வெல்லமது திருப்பெயருக்கு புகழும் மாண்பும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்துக்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். ஆண்டவரே, ஆசியலை தருளும். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள். ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் வாழ்வளிப்பதும் நிறைத்தன் மீதுமான மறைப்பொருள்களிடம் உமது இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு மெசியாவே, உமது திருப்பெயருக்கு புகழும். ஆண்டவராகிய உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வளிப்பதும் ஆகிய இந்த அப்பம் வானிலிருந்து இறங்கியது, உலக அனைத்திற்கும் வாழ்வளிக்க வல்லது. இதை உண்போர் சாக மாட்டார்கள், மாறாக பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வு. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் நானே. மீட்பரமிசியாதம் சீடர் கறிவித்த மறைபொருள் இது அன்றோ. விண்ணகத்தேனின்றிறங்கியதாம் வாழ்வு வழங்கும் அப்பம் நான். அன்புடன் என்னை உண்டிடுவோ எந்தனிலென்றும் வாழ்ந்திடுவர் பெற்றிடுவர் விண்ணக வாழ்வதனை. நம் ஆண்டவராகிய இயேசு மெசியாவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். நம் மீட்பரின் விலைமதிக்க இயலா திருவுடல் திருத்தங்களின் மறுபொருட்களை நாம் அனைவரும் பக்தி வணக்கத்தோடு அணுகுவோம். மன துயர்த்தரும் அடைக்கல மனநிலையுடன் குற்றம் குறைகளிலிருந்து விலகி பாவத்துக்காக மனம் வருந்தி சகோதர சகோதரிகளின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவனிடம் அருளையும் பாவ மன்னிப்பையும் இறந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, அடியார்களின் பாவங்களின் குற்றங்களையும் மன்னித்தருளும். பிளவுகளிலிருந்து கலங்களிலிருந்து விலகி நம் மனசண்டை தூய்மைப்படுத்துவோம். ஆண்டவரே, அடியார்களின் பாவங்களின் குற்றங்களையும் மன்னித்தருளும். பகைமையிலிருந்து மறுப்பிலிருந்தும் நம் ஆன்மாவை விடுவிப்போம். ஆண்டவரே, அடியார்களின் பாவங்களின் குற்றங்களையும் மன்னித்தருளும். தூய்மை மிக நற்கரன் கொண்டு தூயாவியரால் தூய்மையாக்கப்படுவோம். ஆண்டவரே, அடியார்களின் பாவங்களின் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஒற்றுமுடன் ஒருமைப்பாட்டுணர்வுடனும் தூய மறைபொருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, அடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்கள் உடலின் விருப்புக்கும் ஆன்மாவின் மீட்புக்கும் காரணமாவதாக. முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. என்றென்றும் ஆமென். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, நீர் கருணையுடன் எங்களுக்கு அருளிய தளராத நம்பிக்கையுடன் முது திருவின் எப்பொழுதும் தூய உள்ளத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் மாசற்றோராய் ஒழுக எங்களை தகுதியுடையோராக்கியருளும். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை அழைத்து வார வேண்டுகின்றோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக.
எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையுள் விடாதேயும் தீயாவினின்று எங்களை மீட்டருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். ஆண்டவரே இல்லாமல் இறைவா, நல்லவரான முழுமுதல்வரே, இரக்க நிறைந்த எங்கள் தந்தையே, உமது இரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீயாவை நின்று அதன் படைகளிலிருந்து எங்களை மீட்டருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் மாட்சியும் அதிகாரமும் உடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். உம்முடனும் அது ஆன்மாவுடனும் தந்தையொருவரே தூயவர், மகனொருவரே தூயவர், தூய ஆவியார் ஒருவரே தூயவர், தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். வாழும் இறைவனை நீங்கள் போற்றுங்கள். உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக தந்த இறைமகனே, உமது ஆட்சியில் எங்களுக்கு வாழ்வை அளிப்பீராக. எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். மக்கள் இனங்களை தமது அருளால் உங்கள் பாவங்களை மன்னித்த பேரரக்கத்தை எண்ணி நன்றி நவிழுங்கள். விண்ணக தூதர்களால் போற்றப்படும் மறைபொருட்களில் பங்கேற்பீர். எழுந்து வா, எழுந்து வா, உறவாய் நீ எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, உறவாய் நீ எழுந்து வா. நிழலாய் நிஜமாய் என்னை சூழும் தேவா, நினைவில் கனவில் நிவா. நிழலாய் நிஜமாய் என்னை சூழும் தேவா, நினைவில் கனவில் நீ வா. எழுந்து வா, எழுந்து வா, உறவாய் நீ எழுந்து வா. பாலையில் உணவும் பானமும் பொழிந்தாய், கருணை மழையால் உலகை நீ நனைத்தாய். பாலையில் உணவும் வானமும் பொழிந்தாய், கருணை மழையால் உலகை நீ நனைத்தாய். என் இதய கோவிலில் உணவாய் எழுந்து
பொழுதில் வெளியில் நிறைவாய் நிலவாய் நீ எழுவாய். வெளியில் இருளில் நிழல் வீழும் பொழுது விழியில் நிறைவாய் நிலவாய் நீ எழுவாய். வெண்ணிறப்பமே வெண்மையாய் மாற்றுவா மலரின் தேன் துளி போ என் மனதில் இறங்கி வா. அன்பே அமுதே எழுந்து நீ வா, எழுந்து வா, எழுந்து வா. உறவாய் நீ எழுந்து வா. எழுந்து வா எழுந்து வா உறவாய் நீ எழுந்து வா. நிழலாய் நிஜமாய் என்னை சூடும் தேவா, நினைவில் கனவில் நீ வா. நிழலாய் நிஜமாய் என்னை சூழும் தேவா, நினைவில் கனவில் நீ வா. எழுந்து வா எழுந்து வா உறவாய் நீ எழுந்து வா. அப்பம் ரசமாய் நமக்குள்ளே இறைவன் நேசு வருகின்றார். பந்தசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார். குருதியாய் உடலாய் வருகின்றார், இதயத்தில் அமைதியாய் எழுகின்றார். குருதியாய் உடலாய் வருகின்றார், இதயத்தில் அமைதியாய் எழுகின்றார். அப்பம் ரசமாய் நமக்குள்ளே இறைவன் நேசு வருகின்றார். உறவின் பாலம் உடையாமல் அன்பா உயிரில் இணைகின்றார். உறவின் பாலம் உடையாமல் அன்பால் உயிரில் இணைகின்றார். நடக்கும் பாதையில் இடராமல் நடந்திட துணையாய் வருகின்றார். நடக்கும் பாதையில் இடராமல் நடந்திட துணையாய் வருகின்றார். அப்பம் ரசமாய் நமக்குள்ளே இறைவன் நேசு வருகின்றார். துன்ப சுமைகளால் தளர்ந்தோரை தழுவி
பிரசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார். மனுகுலத்தின் நம்பிக்கையான மெசியாவை நாங்கள் உட்கொண்ட திருவுடலும் பரிய திருரத்துவம் எங்களை தண்டனை திருப்புக்கும் வலுவின்மைக்கும் உடல் நலவின்மைக்கிட்டு செல்லாமல் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் மது திருவன் மனத்திறனுக்கு உதவுவதாக அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமேன். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, பாடுகள் வழியாக சாவின் மீது வெற்றி கொண்ட ஆராதனைக்குரிய அரசரே, விண்ணரசில் எங்களுக்கு புது வாழ்வை வாக்களித்த இறைமகனே, இன்னல்கள் அனைத்தையும் எங்களை விட்டு அகற்றியருளும். எங்கள் நாட்டில் அமைதியும் அருளும் பெருக செய்தருளும். நீர் மாட்சியுடன் தோன்றும் நாளில் உமது திருமுன் நாங்கள் வாழ்வை கண்டடைவோமாக. உமது திருவிழப்படி நாங்களுமே வரவேற்போமாக. எங்கள் குலத்திற்கு நீர் வழங்கிய அருளை எண்ணி ஓசன்னா பாடி நாங்கள் உமது பெயரை போற்றுவோமாக. ஏனெனில் நீர் எங்கள் மீது பொழிந்த கருணை மிக பெரியது. மனிதர்களான எங்களில் உமது அன்பை உதிக்க செய்தீர். நீர் எங்கள் பாவங்களை கனிவுடன் அடியோடு அழைத்தீர். உமது கொடைகளுக்காக உமக்கு புகழ். கனிவுடன் கடன்களை பொறுப்பவரே, உன்னதங்களில் வரும் இக்கொடை வாழ்த்தப்படுவதாக. இறைவனாகிய உமக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த உமது இரக்கத்தால் எங்களை தகுதியுள்ளவராக்கியருளும். ஆண்டவராகிய உம்மை எப்பொழுதும் பாடி புகழ்வோமாக. ஆமென். தூயாவியர் நிறுவனத்தால் புகழ்ச்சிக்குரிய புனித உயிரளிக்க வல்ல இறைத்தன்மை வாய்ந்த இம்மறைபொருட்களை அணுகி இவற்றில் பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றின் வல்லலான இறைவனுக்கு எப்பொழுதும் புகழும் நன்றியும் செலுத்துவோமாக. சிலர்களை கொடைக்காக ஆண்டவரே உமக்கு புகழ். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, முதுமாட்சி மிகு திருப்பேருக்கு புகழும் ஆராதனையும் நன்றியும் செலுத்துவது எந்நேரவும் தகுதியும் எக்காலவும் நீதியுமாகும். முது வாழ்வழிக்க வல்லதும் இறைத்தன் மிதமான வார்த்தைகளின் இனிமையை சுவைக்கவும் வானதூதருடன் உமது திருப்பெயரை புகழவும் முது கொடையான மறைப்பொருள்களில் பங்கு கொள்ளவும் மிகு உன்னத இறைவனாகிய உமக்கு புகழ் நன்றியும் உணர்த்தும் கீர்த்தனைகளை இடைவிடாமல் பாடவும் வலுவற்றோரான எங்களை நீரிறக்கத்துடன் தகுதியுடையோராக்கினீர். தந்தை, மகன், தூயாவியராகிய இறைவா என்றென்றும் ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். அனைத்தையும் புனிதப்படுத்தும் நமது விலை மதிக்கேலா உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நம் ஆண்டவரும் இறைவனும் அரசரும் மீட்பரும் வாழ்வழிப்போருமான மெசியா இரக்கத்துடன் நம்மை தகுதியுடையோராக்கினார். சிந்தனை, சொல், செயல்களால் தம்மை மகிழ்விக்க அவர் நமக்கு வரமருள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றதும் பெறுவதுமான இவ்வடையாளம் முது இரக்க பெருக்கால் எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோரின் உயிர்த்தெழுதலின் மேலான எதிர்நோக்குக்கும் உமது திருமண் நமக்கு உந்தவாறு வாழ்ந்த அனைவரோடு சேர்ந்து விண்ணரசில் புது வாழ்வுக்கும் வழிகாட்டுவதாக. அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆண்டவர் மெசியா வழியாக நற்கொடைகள் அன்பு தந்தை முழு முதல்வர் நம்மில் நன்கு பொழிந்துள்ளார். விண்ணக வாழ்வின் மாட்சிக்காய் இறைவன் நம்மை அழைத்துள்ளார். அழியா இன்ப பேரு பெற நம்மை நடத்தி சென்றுள்ளார். என்னுடன் உந்தன் இரத்தத்தை பானம் செய்வோ யாவருமே என் தனிலென்றும் வாழ்வாரே. நானும் அவரில் வாழ்வேனே. நீரே தீர்ப்பு தவிர்ப்பொருளாய் இறுதியில் அவரை உயிர்ப்பிப்பேன். முடிவில்ல வாழ்வு வழங்கிடுவேன். மெசியா கூறிய வார்த்தைவை
படி பலி தனிலை பங்கடைவோர்கள் அனைவர்க்கும் நிறைவாய் அருள்மழை பொழியட்டும். இறைவன் கனிவுடன் நாளும் மன்னக வாழ்வின் பாதைகளில் விண்ணின் கொடைகள் வேண்டுமவை யாவும் கனிவோடு நல்குகவே. இறைவன் இறைவாய் வாழ்வு வழங்கும் இறையியல்பின் தூய்மை துலங்கும் மறைப்பொருளை கை கொண்டவர்கள் யாவரிலும் ஆண்டவர் அருள்மழை பொழியட்டும். சிலுவை சின்னம் வழியாக மீட்கப்பட்டவராயிடும் முத்திரை பெற்றோராயிடுவே. இன்றும்